அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 32 1 முதல் 5 வரையிலான ஸ்லோகங்களை இப்பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. புராசுரா வர்ஷ சதம் ரணேஷு நிரந்தரேஷு த்வதனுக்ரஹேன விஜித்ய தைத்யாஞ்சனனீமபி த்வாம் விஸ்மிருத்ய திருப்தா நிதராம் பபூவுஹு. பொருள்: தேவி தேவதேவர்களுடைய அகங்காரத்தை அழித்து அனுக்கிரகம் செய்த கதை இந்த தசகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 100 வருடங்கள் தேவாசுர யுத்தம் நடந்தது. பராசக்தியின் அனுக்கிரகத்தால் தேவர்கள் ஜெயமடைந்து அசுரர்கள் பாதாள லோகம் சென்றார்கள். தேவர்கள் தங்களின் பராக்கிரமமே வெற்றிக்கு காரணம் என்று கர்வம் கொண்டு அதன் மூல காரணமான அன்னையை மறந்தார்கள். மயைவ தைத்யா பலவத்தரேன ஹதா ந சான்யைரிதி சக்ரமுக்யாஹ தேவா அபூவன் அதிதர்ப்பவந்தஹ ஸ்வம் தேவி சாந்தக் குருஷே ஸ்மஹாசம். பொருள்: தேவாசுர யுத்தத்தின் வெற்றிக்கு காரணம் தங்களின் சாமர்த்தியமே என்று ஒவ்வொரு தேவரும் நினைத்தார்கள். அதனால் கர்வம் கொண்டார்கள். ஒவ்வொரு முறையும் ஆபத்து காலங்களில் தேவர்களை ரட்சித்தது சர்வசக்தி ஸ்வரூபிணியான அம்பாள்தான். அதை கூட தேவர்கள் மறந்தார்கள். இதை கண்ட தேவி மனதிற்குள் சிரித்தாள். தச்சித்த தர்பாசுர நாசனாய தேஜோமயம் யக்ஷவபுத்ததானாம் த்வம் நாதி தூரே ஸ்வயமாவிராசி ஸ்துவாம் வாசவாத்யா தத்ருஷுசுரௌகாஹ. பொருள்: தேவர்களுக்கு எப்பொழுதும் தீங்கு செய்பவர்கள் அசுரர்கள் மட்டுமே. அசுரர்களின் சக்தி குறைந்தபோது தேவர்கள் மனதில் அகங்காரம் வந்தது. அம்பாள்தான் எப்பொழுதும் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு சகாயம் செய்பவள். அதனால் அவர்களின் அகங்காரத்தை அழித்து அனுக்கிரகம் செய்ய கிருபா கட்டாட்சியான அம்பாள் ஒரு யக்ஷ ரூபத்தில் ஆவிர்பவித்தாள். அந்த யக்ஷ ரூபம் கோடி சூரிய பிரகாசமுடையதாகவும் கோடி சந்திர சீத்தல பிரகாசமாகவும் கோடி மின்னல் ஒளி போன்றதாகவும் கைகால்கள் போன்ற உறுப்புகள் தோன்றாததாயும் மிகுந்த அழகுடன் கூடிய தேஜஸுடனும் இருந்தது. தேவர்கள் இந்த யக்ஷரூபத்தை பார்த்தார்கள். சத்ய கிலா சங்கியத தைரிதம் கிம் மாயாசுரீவேதி ததோ மகோனாம் அக்னிர்நியுக்தோ பவதீமவாப்தஹ பிருஷ்டஸ்த்வயா கோசி குதோசி சேதி. அழகான ஒளிவடிவமான அந்த ரூபத்தை கண்ட தேவர்கள் சந்தேகம் கொண்டனர். இது அசுரர்களின் மாயையோ என நினைத்தனர். யார் எதற்காக வந்தது என்று அறிந்து கொள்ள இந்திரன் அக்னி தேவரை அனுப்பினான். தன்னால் தான் அது முடியும் என்று தன்னை அனுப்பினதாக அக்னி கர்வம் கொண்டார். அக்னி யக்ஷனிடம் சென்று நீ யார் என கேட்டார். அந்த யக்ஷன் அக்னியை பார்த்து நீ யார், உன் பலம் என்ன சொல் என்று கேட்டது. தச்சாக சர்வைர் விதிதோக்னிரஸ்மி மய்யேவ திஷ்டதி அகிலம் ஜகச்ச ஷக்னோமி தக்தும் சகலம் ஹவிர்புங் மத்வீர்யதோ தைத்யகனாஜிதாஷ்ச. ஹவிசை உண்ணும் அக்னி நான் உலக பிரசித்தி பெற்றவன், சர்வத்தையும் தகனம் செய்யும் சக்தி உடையவன் என்று அகங்காரமாக கூறுகிறான். இதுவே இதன் பொருளாகும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.